अस्सलाम वालेकुम। अस्सलाम वालेकुम। வலைக்கும் சலாம் சார். வலைக்கம் அஸ்ஸலாம் சார். ரைட், இந்த பேப்பரை செய்யுங்க பிள்ளைகள். ஒரு 5 கேள்வி செய்யுங்க மற்றவங்க ஜாயின் பண்ணும் வரைக்கும். சரியா? ஓகேயா? ஓகே சார். ம். ஃபர்ஸ்ட் 5 கேள்வி செஞ்சு முடிங்க பிள்ளைகள். 5 கேள்வி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் 5 கேள்வி முடிச்சா கை வைத்துங்க.
ஓகே, 5 கேள்வி முடிச்சாக்கள் கை வைத்துங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆயிஷா, ஜமீர், ஹனா, ஹிஷாம், நுஹா, ரீமா, ரிதா, ருசைகா, விஜிதானி, சஹ்லா ஹசன், ஆமினா, ஜிமாம், ஜுஹா. ஓகே, ரைட். கவனிங்க. நாயனையார் கேண்மை. இங்கு கேண்மை என்பது என்ன? நட்பு. கேண்மை என்றால் என்ன? ஓ, நாயனையார் கேண்மை கிளி குழல் வேண்டும். நாய் சாரி, யானை அறிந்தறிந்தும் பாகனை கொள்ளும், எறிந்த வேல் மொய்த்தால் வாள் குலைக்கும் நாய் என்ற பாடல்ல வருகின்ற பகுதி. என்ன பிள்ளைகள், அப்படித்தானே? கேண்மை என்ற நட்பு. நாங்க பலமுறை இந்த சொல்ல பார்த்திருக்கிறோம். ரைட். ஓகே, அடுத்தது பாருங்க. பூத்த ஜோதி வதனம். இங்கு வதனம் என்பது என்ன? முகம். ஓ, எதுல வருகின்ற பாடல் என்று சொல்லுங்க. பூத்த ஜோதி வதனம் திரும்பு மேல் புலங்கள். பாரதிதாசன் சரிதை. ஓ, புலங்கள் 5 புத்துயிர் பெறுவேன். 5 புலங்களும் எவை? புலன்கள் 5. சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம். ரைட். தெரியாதவங்க இருந்தா எழுதி கொள்ளுங்க. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். யாரும் எழுதணுமா? எழுதணும்னா கை வைத்துங்க சொல்றேன். தேவையில்ல. ரைட். சொல்லுங்க. ஐம்பொறிகளும் எவை? மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்வாய், கண், மூக்கு, செவி. அப்படியா? மெய், வாய், கண், மூக்கு, செவி. ரைட். அடுத்தது பாருங்க. தூல வடிவில் நின்று மறைந்த இலட்சிய புருடர்களை. இங்கு தூல வடிவு என்பதன் எதிர்கருத்து என்ன? தூக்கும வடிவு. வடிவு. தூல வடிவு என்று சொன்னா என்ன? தூல வடிவு என்று சொன்னா என்ன? கண்களால, உண்மை நிலை. அதாவது கண்களால காண முடியுமான நிலை. கண்களால காண முடியும் என்று சொன்னா தூல வடிவு என்று சொல்லுவோம். கண்களால காண முடியாத கருத்து நிலையில் இருக்கிறன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? அப்படியே தூக்கும வடிவு. தூக்கும வடிவு என்று சொல்லுவோம். சரியா? ஓகேயா? ரைட். அடுத்தது பாருங்க. சண்ட மாருதம் அடித்து ஓய்ந்தது. சண்ட மாருதம் என்பதன் எதிர்கருத்து என்ன? ஓ, சண்ட மாருதம் என்று சொன்னா என்ன? புயல், சூறாவளி. மந்த மாருதம் என்றா அமைதியை. தென்றல் காற்று என்று சொல்லலாம். தென்றல். ரைட். நெருங்க காண்பது கண்ணலில் சென்னல். இங்கு கண்ணல் என்று சுட்டப்பெறுவது என்ன? கரும்பு. 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 கண்ணல் என்றா கரும்பு. ரைட். இப்ப பிள்ளைகள் இந்த 6ல இருந்து 10 வரைக்கும் செய்யுங்க அவசரமா.
ஓகே பிள்ளையே, எழுதிட்டீங்களா? சார் நீங்க இந்த பேப்பரை குரூப்ல ஷேர் பண்ணுவீங்களா? ஓ இன்ஷா அல்லாஹ். எழுதி முடிச்சா ஒரு கை வைத்துங்க. மின்னா, மும்தாஸ், ருசைகா, சஃபியா, சஹலா, ஜிமாம், ஜுஹா. இன்னும் முடியலையா? சரி சார். ரைட், கவனிங்க. இப்பொழுது இங்கு கிளைமேட் சரியில்லை. கிளைமேட் என்பதற்குரிய தமிழ் சொல் என்ன? காலநிலை. 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 அப்ப வானிலைக்கு என்ன சொல்லுவோம்? வெதர். வெதர். ஓகே, ரைட். அந்த ரெண்டு சொல்லும் அடிக்கடி வரக்கூடியது, ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கூட்டத்தை குறிக்கும் மரபு சொற்களின் பொருத்தமற்றது. இது நாங்க லாஸ்ட் 2 கிளாஸ்ல பார்த்தோம். கூட்டத்தை குறிக்கும் மரபு சொற்களில் பொருத்தமற்றது. கரும்பு, கொள்ளை, மா, தோப்பு, தேயிலை, சோலை, மரம், காடு. எது பொருத்தமற்றது? தேயிலை சோலை. தேயிலை சோலை. ஓகே, தேயிலை, சோலை. ரைட்டா? அடுத்தது பாருங்க. குதிரை, தானிய பொடி, பெரிய என்ற பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன? மா. 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 ஓகே, மா. கூட்டத்தை குறிக்கும் பெயர்களில் தோப்பு என்ற சொல்லால் குறிக்கும் வழக்கம் அற்றது. மாந்தோப்பு, நெல். right. வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு சொல்லலாம். என்ன? நெல் சொல்லிடாது. நெல் வயல். உற்சாகமூட்டுதல் என்பதை குறிக்கும் மரபு தொடர் என்ன? தட்டி கொடுத்தல். தட்டி கொடுத்தல். இதெல்லாம் நாங்க பிராக்டிஸ் பண்ணினோம் தானே பிள்ளைகள்? என்ன போன லாஸ்ட் 2 கிளாஸஸ்ல நாங்க பிராக்டிஸ் பண்ணோமா அத? இல்லையா? ஓ சார். ரைட். இப்ப இந்த 13 வரைக்கும் செய்யுங்க.
சரியா பிள்ளைகள்? ஓகேயா? sir. ரைட், கவனிங்க. மாறுபட்ட பொருள் குறிக்கும் இணைமொழி. தப்பும் தவறும், சீரும் சிறப்பும், ஒளிப்பும் மறைப்பும், ஆக்கமும் கேடும். என்ன? ஆக்கமும் கேடும். ஆக்கமும் ஆக்கமும் ஓ, கேடும். எப்படி கண்டுபிடிச்சீங்க அத? ஆக்கமும் கேடும் வந்து எதிர்கருத்து தரும் இணைமொழி, மத்தெல்லாம் மட்டும் ஒத்த கருத்து தரும் இணைமொழி. தப்பும் தவறும் ஒத்த கருத்து, ஒளிப்பும் மறைப்பும் ஒத்த கருத்து, சீரும் சிறப்பும் ஒத்த கருத்து. இது வந்து எதிர்கருத்தை தருகின்ற இணைமொழி. ரைட், குட். அடுத்து பாருங்க. காக்க வேண்டியவர்களே அழித்தல் எனும் பொருள் தரும் உவமை தொடர். வைக்கோல் போரில் நாய் போல, வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தால் போல, வேலி பயிரை மேய்ந்தாற் போல, பாம்புக்கு பால் வார்த்தாற் போல. எது வரும்? வேலி பயிரை மேய்ந்தாற் போல. வேலி பயிரை மேய்ந்தாற் போல. ஓகே, அப்ப வைக்கோல் போரில் நாய் போலன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வைக்கோல் போரில் நாய் போலன்னா என்ன அர்த்தம்? யாருக்கு சொல்லலாம்? ஒரு விடயத்தை அவர் செய்யவும் மாட்டாரு, மற்றவங்களை செய்யவும் விட மாட்டார். அப்படித்தானே? ஒன்று அவர் அனுபவிக்கவும் மாட்டாரு, இன்னொருவர் அனுபவிக்க விடவும் மாட்டார் மற்றவங்க. அதுதானே வைக்கோல் போரில் நாய் போலன்றது இந்த பொருள். விளங்குதா பிள்ளைய? ஓ சார். ரைட். அப்ப வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தாற் போலண்டா என்ன? நன்றி கெட்ட தன்மை. நன்றி கெட்ட தனம். ரைட். பாம்புக்கு பால் வார்த்தாற் போலண்டா என்ன பொருளை தருகிறது? பாம்புக்கு பால் வார்த்தாற் போலண்டா என்ன? தீயவங்களுக்கு நாங்க உதவி செய்தால் எங்களுக்கு அது தீமையிலே வந்து சேரும். அப்படித்தானே பிள்ளைகள்? நாங்க தீயவர்களுக்கு உதவி செய்தா எங்களுக்கு என்ன? அது தீமையாகவே வந்து சேரும். ரைட். ஒரு பயனை எய்த விளையும் அதே வேளை இன்னொன்றை இழக்க விரும்பாமை என்ற கருத்தை புலப்படுத்தும் பழமொழி என்ன? கூழுக்கும் ஆசை, கூழுக்கும் மீனுக்கும் ஆசை. ஆசை. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது அப்ப 14ல இருந்து 18 வரைக்கும் செய்யுங்க. ஆனிஷா, ஆனிஷா, ஓ சார். நேத்து லிட்டரேச்சர் கிளாஸும் காணல, தமிழ் கிளாஸும் காணல. இங்க போயிட்டீங்களா? என்ன செய்தி? வராட்டி ஒரு மெசேஜ் போடணும். சரியா ஆனிஷா?
எழுதி முடிச்சாக்கள் கை வைத்துங்க. 18 வரைக்கும் 18 வரைக்கும் முடிச்சவங்க கை வைத்துங்க. ஆயிஷா, ஜமீர், ஹனா, ஹிஷாம், நுஹா. ஓகேயா? ரைட். ஈகை குணத்தை வலியுறுத்தும் பழமொழி. கனிந்த பழம் தானே விழும், இறக்க போனாலும் சிறக்க போ, இட்டு கெட்டார் எவரும் இல்லை, ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு. என்ன? இட்டு கேட்டார் எவரும் இல்லை. கெட்டார் எவருமே இல்லை. ஓகே, ரைட். அப்ப கனிந்த பழம் தானே விழும் என்று சொன்னா என்ன? கனிந்த பழம் தானே விழும் என்று சொன்னா என்ன? உரிய நேரத்தில் அதன் அதன் வேலைகள் நடக்கும் என்றதன் அர்த்தம். என்ன பிள்ளை? அப்படித்தானே? பேசுங்க. ஆமா சார். ரைட். இறக்க போனாலும் சிறக்க போண்டா, இறக்க போனாலும் என்ன அர்த்தம்? வறுமையிலும் செம்மை. வறுமையிலும் செம்மை. இறக்க போதலண்டா பிச்சை கேட்க போறது. என்ன? ரைட். ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடுவேண்டா என்ன? எதையும் அளவறிந்து செய்வோம். எதனையும் அளவறிந்து செய்ய வேணும். பிள்ளை நீங்க பேசினாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, உங்களுக்கு தோன்ற விடையை நீங்க சொல்லுங்க. ரைட். அடுத்து பாருங்க. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி என்ற அருஞ்சொற்றொடர் உணர்த்தும் பொருள் என்ன? செழிப்போடு செழிப்போடு அளவின்றி வாழ வைக்கும். ரைட். பரம்பரை வாழ வாழ்த்தல், செழிப்போடு அளவின்றி வாழ வாழ்த்தல், ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி. ரைட். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வாழ வாழ்த்தல், வைத்த கண் வாங்காமல் பார்த்து வளர்த்தல். என்ன வரும்? செழிப்போடு அளவின்றி வாழ வாழ்த்தல். ஓகே. ஆள் போல் தலைத்து அருகு போல வேரூன்றி. ரைட். அடுத்தது என்ன? கண்ணன் எப்பொழுதும் முழு முழு என்று பேசினான். இங்கு முழு முழு என்ற இரட்டை கிளவி சொல் உணர்த்துவது என்ன? வாய்க்குட் பேசுதல். கண்ணன் எப்பொழுதும் முழு முழு என்று பேசினான். விடாது பேசுதலா, பயமின்றி பேசுதலா, குறை பேசுதலா? விடாது பேசுதல். இல்ல, அது வளவள. இது வாய்க்குட் பேசுதல் தான். விடாது பேசுறதுக்கு வளவளன்னு பேசுறோம்னு சொல்லுவோம். ரைட். அரசரும் செல்வரும் தமக்கு கீழே சேவை புரிவோருக்கு வழங்கும் நிலம் என்ன? இந்தகம். நிந்தகம். ஓகே, நிந்தகம். நகையும் பரிகாசமும் சேர்ந்து வர கவி புனைபவன் விகடகவி. விகட கவி. அப்ப ஆசு கவி என்ற என்ன? எடுத்த எடுப்பிலேயே புகழ் எடுத்தெடுப்பிலேயே கவி பாடும் ஆற்றலுடையவன். ரைட். நாங்க ஆசு கவி ஒன்று படிச்சிருக்கிறோம். தெரியுமா எதாண்டு? எது? காலமேகம் புலவர். இல்ல, ஸ்லேடை கவிதான் காலமேக புலவர்னு படிச்சிருக்கிறோம். ஆசு கவி ஒன்று படிச்சிருக்கிறோம். ஜுஹா தெரியுமா? நாங்க புகழேந்தி புலவர் இன்றைக்கு படிச்சது ஒரு ஆசு கவி. சரியா ஜுஹா? அதாவது சொன்ன உடனே படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் என்ன? ஆசு கவி என்று சொல்றது. ரைட். ஓ, காலமேகம் புலவர் அந்த அந்த முதலாவது பாடல் ரெண்டு வரும். யாரெண்டு கேட்டு நேரம் பாடினதா? அதையும் சொல்லலாம். ரைட். 19ல இருந்து 25 வரைக்கும் செய்யுங்க.
எழுதி முடிச்சார்கள் கை வைத்தும் பிள்ளைகள் 25 வரைக்கும் செய்தவங்க பிள்ளைகள் இந்த முறை பார்ட் 2ல வந்த 2 கேள்விகளுக்கு எல்லா பிள்ளைகளும் மாதிரி பிள்ளை எடுத்திருக்கிறாங்க ஒரு ஞாபகப்படுத்துறேன்னு உங்களுக்கு ஏழுமான்னு பாருங்க படு எனும் சொல் வினையாகவும் பெயரடையாகவும் வருவதற்கு ஒவ்வொரு உதாரணம் தருக ஒவ்வொரு வாக்கியம் அமைக்க சொல்லிருக்கு இப்ப படு என்ற சொல் வினையாக வாரத்துக்கு உதாரணம் சொன்னா எப்படி வரும் சொல்லுங்க அவன் கட்டிலில் படுத்தான். ஓகே படுத்தான்னு சொன்னா படு என்றது வினையா வந்திருக்கு படு என்றது பேரடையாக வாரண்டா அவன் படுகொலை செய்யப்பட்டான். படுகொலை செய்யப்பட்டான் படு மோசமானவன் என்ன அந்த அப்படி வர வேணும் நிறைய பிள்ளைகள் அதுல பிள்ளை எடுத்துருந்துச்சு அடுத்தது தன்வினை பிறவினை நனையனும் சொல் தன்வினையாகவும் பிறவினையாகவும் கேட்டிருந்துச்சு அதுலயே நிறைய பிள்ளை இருக்கு என்ன சொல்லலாம் அவன் நனைந்தான். அவன் நனைந்தான் தன்வினை பிறவினை நனையப்பட்டது. இல்ல அது செயற்பாட்டு வினை நனைவித்தான். நனைவித்தான் காரண வினை ஆனா ஓயலுக்கு அத அழைத்தான். நனைத்தான் அவ்வளவுதான் நனைந்தான் நனைத்தான் நான் உங்களுக்கு லேசா சொல்லி தந்திருக்கிற உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறது சொல்லி தந்திருக்கிறேன் என்ன கற்றான் கற்பித்தான் நனைந்தான் நனைத்தான் உண்டான் ஊட்டினான் அப்படித்தானே தன்வினை என்ற அதனுடைய பயன் அவருக்கு கிடைக்கணும் பிறவினை என்ற அதனுடைய பயன் மற்றொருவருக்கு கிடைக்கணும் அவ்வளவுதான் நிறைய பிள்ளை எடுத்துருந்துச்சு பிள்ளைகள் விளங்குதா பிள்ளைகள் லேசான கேள்விகள் பார்ட் 3ல நல்ல மார்க்ஸ் எடுத்த பிள்ளைகள் பார்ட் 2ல குறை எடுத்திருக்கு ரைட் அது என்னன்னா கேர்லஸா விட்டது தான் எல்லா பிள்ளையும் எழுதி முடிச்சவர்கள் கை வைத்துங்க எழுதி முடிச்சவங்க ரைட் பாருங்க பிள்ளைகள் மாறன் சோம்பேறித்தனம் மிகுந்தவன் இங்கு சோம்பேறித்தனம் எனும் பொருள் குறிக்க கிழக்கு பிரதேசத்தில் வழங்கும் சொல் என்ன சோங்கன். சோங்கன் மிக்கவனா அப்படியா ஓ சார். சும்மாடுன்னு சொன்ன என்ன சும்மாடுன்னா அந்த தலையில ஒரு பாரத்தை வச்சு கொண்டு போற நேரம் அந்த தலைக்கு வச்சிருப்பாங்களே உண்டு தெரியுமா தலையில ஒரு பாரத்தை தூக்கி கொண்டு போற நேரம் அதுக்குதான் சும்மாடுன்றது சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடு இருக்கு என்ற ஒரு பாடலும் இருக்கு சரியா ரைட் அடுத்தது பாருங்க அப்ப சோங்கன் என்பதற்கான விட ஓகே கண்ணன் தபாட் கந்தோரில் வேலை செய்கிறான் இங்கு கந்தோர் என்பது எந்த மொழி ஒல்லாந்து மொழி சொல் ரைட் கந்தோர் என்பது எதனை குறிக்கிறது இல்ல பொதுவா கந்தோர் என்ற சொல் எதை குறிக்குது இது தபாட் கந்தோர்ன்றது தானே அது அங்க தபால் நிலையத்தை குறிக்குது பொதுவா கந்தோர் என்ற சொல் சாதாரணமா எங்களோட வழக்குல நாங்க அந்த கந்தோர் என்ற சொல்லுக்கு பதிலாக நாங்க வழங்குற சொல் என்னன்னு கேக்குறோம் நிலையம் இல்ல அலுவலகம். அலுவலகம் அல்லது காரியாலயம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க அலுவலகம் அல்லது என்ன சொல்லுங்க காரியாலயம் அதிபர் கந்தோர் என்று சொல்லலாம் என்ன அதிபர் கந்தோர் என்று சொல்லலாம் தானே
அதிபர் காரியாலயம். ஓகேயா? அதாவது ஆபீஸ். ஓகே ரைட். ஓகே, அடுத்தது பாருங்க. பின்வரும் வினா ஒன்றுக்கு மிகச் சரியான விடையை தெரிவு செய்க. ககரம் எந்த சொல்லில் ஜி எனும் ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கிறது? அங்க தங்கம். அப்ப மேகம் என்றதுல எக்ஸாம் எச் சவுண்ட். கடல் கே கே சவுண்ட். கே கதவு. சவுண்ட் கே. அப்ப கே சவுண்ட். ககரத்தினுடைய இயல்பொலி என்ன? கே கே. ககரத்தினுடைய இயல்பொலி என்ன பிள்ளைகள்? கே. மாற்றொலிகள் எவை? ஜி எச் ஜியும் எச்சும். விளங்கிச்சுதா? அப்ப இயல்பொலி எப்பொழுதும் என்ன? இயல்பொலி எப்படி வரும்? அப்படியே அந்த எப்பொழுதும் ஒரு சொல்லினுடைய ஆரம்பத்தில் அந்த எழுத்து வருகின்ற பொழுது மறந்துடக்கூடாது, இயல்பொலியாக இருக்கும். இடையில வருகின்ற பொழுதுதான் மாற்றொலியாக வரும். இயல்பொலி. அப்ப இயல்பொலி மாற்றொலி என்றா என்ன? இயல்பொலி என்றா அதற்குரிய வழங்கப்படுகின்ற சரியான ஒளி தான் இயல்பொலி, இயல்பான ஒளி. மாற்றொலி என்றா நாங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஒலிக்கிறோம். விளங்குதா அது? ரைட். அடுத்தது பாருங்க. பின்வரவற்றுள் பகாப்பதம் எது? அழகு அழகு. அப்ப சொல்லுங்க, கூனி எப்படி பிரிக்கலாம்? கூனி. கூன் சஹ இ கூன் சக இ. ரைட்டா? ஊரன் எப்படி பிரிக்கலாம்? ஊர் சஹ அன் ஊர் சக அன். பாடல? பாடு சஹ அன் ஓகே, பாடு சக அள். யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க அந்த பிரிக்கிற முறையில. ரைட். அடுத்தது பாருங்க. பின்வருவற்றுள் ஆக்கப் பெயரடை எது? கருணையுள்ள கருணையுள்ள. அப்ப பேரடைக்கும் ஆக்க பேரடைக்குமான வித்தியாசம் என்ன? பேரடையண்டா அந்த பேரடைய வந்து எங்களுக்கு பிரிக்கலும், ம். பேரடையண்டா அந்த பேரடைய எங்களுக்கு பிரிக்கல. அதாவது முதலாவது நாங்க பேரடை வினையடைய இனங்காண தெரியணும். இப்ப பேர் சொல்லுக்கு பேர் சொல்லை விவரித்து வரக்கூடியது பேரடை. இப்ப கருணை உள்ள மாணவன் என்று சொல்லலாம் என்ன? அப்படித்தானே? கருணையுள்ள மாணவன். அப்ப இனிமையாக என்ன வரும்? பாடினான் பாடினான். அப்ப அது என்ன பேரடையா வினையடையா? இனிமையாகன்றது வினையடை வினையடை. அது ஆக்க வினையடையா தனி வினையடையா? ஆக்க வினையடை. மற்றவங்க ஒருத்தரும் பேச மாட்டீங்களா? உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு அந்த பேசுறத வச்சுதான் நான் கண்டுபிடிக்கலாம். ரிதா விளங்குச்சுதா? சஃபியா விளங்குச்சுதா? ஷஹீல் சரியா? அதாவது ஒரு வினை சொல்லை விசேடித்து வந்தா அது வினையடை, பேர் சொல்லை விசேடித்து வந்தா அது பேரடை. அப்ப இதுல தனிப்பேரடை ஆக்க பேரடை எப்படி பாக்குறோம்னா, அடை சொல்ல பிரிக்கலுமெண்டா அது ஆக்க பேரடைய வினையடையோ பேரடையோன்னு சொல்லுவோம். அதை பிரிக்க முடியாவிட்டால் தனி என்று சொல்லுவோம். சுஹா விளைஞ்சுதா? ஆயிஷா ஜமீர் விளைஞ்சுதா? ஓகே ரைட். அப்ப நீங்க சொல்லுங்க, நல்ல என்பது பேரடையா வினையடையா? பேரடை பேரடை. நல்ல பாட்டு கண்டு வரும். என்ன பிராக்டிஸ் பண்ணினா தான் பிள்ளைகள் இந்த கேள்விகளுக்கு விடை எழுதலாம் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் இவ்வளவு பேசுறேன். நான் இந்த மாதிரி விஷயங்களை நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். நாங்களாக சொல்லி பார்த்து பிராக்டிஸ் பண்ணினா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்தா உங்களுக்கு ஈஸியா செய்யலுமா இருக்கும். ரைட். சிறிய என்பது பேரடையா வினையடையா? பேரடை. பேரடை. சொல்ல எதம்மா? பேரடை வினையடை. இப்ப பேரடை என்று சொன்னா பேர் சொல்ல விசேடித்து வந்தா அது பேரடை. இப்ப பெரிய மரம்
அங்க பெரியன்னு சொல்றது மரம் என்ற பெயர் சொல்லுக்கு முன்னுக்கு தானே வந்திருக்கு. ஆகவே அது பேரடை. ரீமா ஓகேயா? ஓ சார். ரைட். வேகமாக ஓடினான். அப்ப ஓடினான் என்றது வினைச்சொல் தானே. வினைச்சொல்லுக்கு முன்னுக்கு அதை விசேடித்து வந்தா அது வினையடை. ஜுஹா ஓகேயா? ஓ சார். ரைட். அப்ப அந்த அவ்வாறு வினைச்சொல்லுக்கு முன்னுக்கு வந்தா வினையடை, பேர் சொல்லுக்கு முன்னுக்கு வந்தா பேரடை. அப்ப இதோட அந்த எச்சம்ன்றதை நீங்க குழப்பிக்கொள்ள கூடாது. பேரெச்சம் வினையெச்சம் இருக்கு. எச்சம் என்றது ஒரு முற்று பெறாத வினைச்சொல். அடை என்பது விசேடித்து வருவது. இப்போ ஓடிய மாணவன், இங்க ஓடிய என்றது ஓடு என்ற வினை சொல்ல இருந்து வந்தது தானே. ஆகவே அது எச்சம். அது என்ன ஆக மாட்டாது, அடையாக மாட்டாது. விளங்குதா? எச்சத்துக்கும் அடைக்கும் வித்தியாசம் விளங்குதா? ஓ சார். எச்சம் என்று சொல்வது ஒரு வினைச்சொல் முற்று பெறாத வினைச்சொல். அடை என்று சொல்வது விசேடித்து வருவது. பெரிய, சிறிய, வேகமாக, நல்ல, அழகான, இதெல்லாமே அடைகள். ஓடிய, பாடிய, இருந்த, இதெல்லாம் எச்சங்கள். சரியா? அப்ப எனக்கு சொல்லுங்க. ஓகே. அப்ப பேரடை வினையடை தெரியும் உங்களுக்கு. ஆக்க பேரடை கூட்டு பேரடையும் தெரியும். ஓகேயா? யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க. அப்ப பின்னவற்றுள் பகாப்பதம் எது பார்த்துட்டோம். பின்னவற்றுள் ஆக்க பேரடை என்னன்னு பார்த்தோம், கருணை உள்ள. பின்வரவற்றுள் முன்னொட்டு இடம்பெற்ற சொல் எது? மறுமலர்ச்சி. ஏன் மறு என்ற முன்னொட்டு வந்திருக்கு? முதலாளி பின்னொட்டு. பின்னொட்டு. ஆளி என்ற பின்னுக்கு ஒட்டி இருக்கு. ரைட். குறியீடு பின்னொட்டு. பின்னொட்டு. ஆட்டம் பின்னொட்டு. பின்னொட்டு. ஆடு சக ஆம். ஓகே. தன்னைத்தான் பார்த்து சிரிக்கிறது என் பித்து மனம். தன்னைத்தான் பார்த்து சிரிக்கிறது என் பித்து மனம். பித்து மனம் என்பது என்ன? பயனிலை. எழுவாய். எது சிரிக்கிறது? எது சிரிக்கிறது? என் பித்து மனம். பித்து மனம். இப்படித்தான் கண்டுபிடிக்க வேணும். ரைட். மரத்தை வெட்டுக்கத்தி கொண்டு வெட்டினான். இங்கு வெட்டுக்கத்தி என்பது என்ன தொகை? பண்பு தொகையா? வெட்டிய கத்தி, வெட்டுகின்ற கத்தி, வெட்டும் கத்தி. அப்ப கடினாயும் பண்பு தொகையா? வினைத்தொகை. வினைத்தொகை. சரியா? வினைத்தொகை என்ற என்னண்டா, ஒரு வினைச்சொல் 3 காலத்துக்கும் பொதுவாக வருமாக இருந்தால் அதை நாங்கள் வினைத்தொகை என்று சொல்லுவோம். ஆகவே வெட்டு என்றது ஒரு வினை. சரியா? 3 காலத்துக்கும் பொதுவாக வந்திருக்கிறது. ரைட். 30 வரைக்கும் செய்யுங்க.
சரியா பிள்ளைகள்? ஓகே, பார்ப்போம். பாருங்க, பன்மை உறுப்பு பெற்று அமையத்தக்க பன்மை உறுப்பு பெற்று அமையத்தக்க சொல் எது? ஊர். ஊர்கள், அன்புகள், தண்ணீர்கள், இந்தியாக்கள், எது சொல்லலாம்? ஊர்கள். ஊர்கள் என்று சொல்லலாம். என்ன, மற்றதொன்றும் வராது, பன்மை உறுப்பு பெறாது. Right. அடுத்தது பாருங்க, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இங்கு கற்றோர் என்பது காரணப்பெயர். காரண பெயரா? கல்லென்ற ஓ சார். வினையிலிருந்து தோன்றி இருக்கு. அப்ப பாருங்க, வினையாளனையும் பெயர். அது என்ன? கல் என்ற வினையிலிருந்து தோன்றி இருக்கிறது, வினையாளனையும் பெயர். சரியா? சார், அவங்க கல்வியை கற்றதால கற்றோர்ன்னு சொல்லலதா? அப்படி வார இல்லம்மா. சரியா? அப்ப அப்ப கற்றல் என்றா என்ன பெயர்? தொழிற்பெயர். தொழிற்பெயர். விளங்குதா? ரைட். அடுத்த பாருங்க, பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்றுள்ள சொற்றொகுதியை தெரிவு செய்க. பெயர்ச்சொல், கரடி, ஆசிரியர், கொழும்பு. சரியா? ஓ சார். வினைச்சொல், வந்தான், ஓட்டம், பாடுதல். ஓட்டம் வராது. ஓட்டம் தொழிற்பெயர். ஓட்டமும் தொழிற்பெயர், பாடுதலும் தொழிற்பெயர் தானே. ஓ சார். ஆகவே அதுல பிழை இருக்கிறது. இடைச்சொல் தோறும் ஓகே. உரிச்சொல் சால உரு நனி. சரிதானே? அப்ப ஓ சார். இந்த வினை சொல்ல தான் பிழை இருக்கிறது. அடுத்து பாருங்க, கூட்டு பெயர், எழுதுகோல், புகையிரத நிலையம், பறிமுதல். சரியா? பறிமுதல் வராது. ஏன்? பறிமுதல் ஆக்கப்பெயர். எப்படி? ரைட். அடுத்ததை பார்த்துட்டு வருவோமே. காரண பெயர், மண்வெட்டி, பறவை, மீன் கொத்தி. சரி. தொழிற்பெயர், சிரித்தல், பார்த்தல், கூவுதல். சரி. ஆக்கப்பெயர், முதலாளி, விடுகாலி, பாட்காரன். அதுவும் சரி. அப்ப இதுல தான் கூட்டு பெயர்ல தான் என்னமோ பிழை இருக்கு. சரியா? பறிமுதல் கூட்டு பெயர் இல்லையா? புகையிரத நிலையம் கூட்டு பெயர். சரி. எழுதுகோள் கூட்டு பெயரா? ஓ சார். எழுது சகோள். ஆகவே இதுல பறிமுதல்ல தான் பிழை இருக்கிறது. அது என்ன? ஒரு தனிச்சொல், கூட்டு பெயர் அல்ல. பறிமுதல் செய்தான். ஆகவே இந்த முதலாவதுல பிழை இருக்கிறது. ரைட். அடுத்த பயிற்சி செய்யுங்க பிள்ளைகள். 35 வரைக்கும் செய்யுங்க.
ரைட், கவனிங்க பிள்ளைகள். கவிஞர், எழுத்தாளர். ரைட். புள்ளி கோடிட்ட இடத்தை நிரப்ப பொருத்தமான விடையை தெரிவு செய்க. கவிஞர், எழுத்தாளர், விமர்சகர் ஆகிய என்ன படைப்பாளிகள். படைப்பாளிகள் சமூக பிரஞை உள்ளவர்களாக கவிஞர், எழுத்தாளர், விமர்சகர் இலக்கியவாதிகள் இல்லையா? அவங்க இலக்கியவாதிகள். இலக்கியவாதிகள். சரியா? கவிஞர், எழுத்தாளர், விமர்சகர் இலக்கியவாதிகள். ரைட். தேர்தல் காலத்தில் வாக்களிக்கும் நடைமுறைகளை பல்வேறு நாடுகளில் இருந்தும் பிரதிநிதிகள் அவதானித்தனர். என்ன முறைகளை கண்காணிக்க நிர்வகிக்க இயலாது அவங்களுக்கு. எப்படி நடக்குதுன்னு கண்காணிப்பாங்க. அந்த பெஃபரல் சொல்லி ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க, அவங்க கண்காணிப்பாங்க. தனியார் தாபனங்கள் நட்டத்தில் இயங்குவதை தடுப்பதற்காக ஆணைக்குழு செய்த என்ன ஆய்வுரையா, மதிப்புரையா, உறுதியுரையா, விதப்புரையா? விதப்புரை. ஓகே. ஜனாதிபதி தேர்தலுக்கு தாக்கல் செய்வதற்கான முடிவு திகதி அறிவிக்கப்பட்டது. என்ன? வேட்புமனு. ஓகே. வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழும் தொகையை ஈடு செய்வதற்காக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கும்? வரிகளை விதித்துள்ளது. அடுத்த பாடலை பாருங்க. சாதி மத பேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடைபெற்று வரும் சண்டை உலகிதனை ஊதையினில் துரும்பு போல் அலக்களிப்போம், பின்னர் ஒழித்திடுவோம், புதியதோர் உலகம் செய்வோம், பேதமிலா அறிவுடைய அவ்வுலகத்திற்கு பேசு சுயமரியாதை உலகு என பெயரிடுவோம். ஈதே கான் சமூகமே யாம் சொன்ன வழியில் ஏறு நீ ஏறு நீ ஏறு நீ ஏறே. கவிஞர் சிருஷ்டிக்க விரும்பும் உலகுக்கு அவர் வைக்க விரும்பும் பெயர் என்ன? சுயமரியாதை உலகு. சுயமரியாதை உலகு. சுயமரியாதை உலகு என்று அவர் பெயர் வைக்க போறாராம். ஓகேயா? சரியா பிள்ளைகள்? ரைட். தாம் வாழ்ந்த காலத்து உலகிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியவை என கவிஞரால் குறிப்பிடப்படுபவை எவை? சாதி மத பேதங்கள். ஓகே. இப்பாடலை கவிஞர் எத்தகைய உணர்வோடு பாடியிருக்கிறார்? இரக்கமா, ஆவேசமா, துன்பமா, பரிகாசமா? என்ன உணர்வு இருக்கிறது? ஏறு நீ ஏறு நீ ஏறே நீ ஏறு என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் தானே. ஆவேசம் கொண்டு பாடி இருக்கிறார், அப்படித்தானே பிள்ளை? ரைட். சண்டை உலகிதனை ஊதையினில் துரும்பு போல அழித்திருப்போம். இதில் உவமானமாக வந்துள்ளது எது? ஊதையினில் துரும்பு போல என்ன உவமானம்? ஊதையினில் துரும்பு. ஓகே. இந்த 40வது செய்யுங்க பிள்ளைகள். எத்தனையாவது கூட வர 40க்கு? முதலாவது. ஓடர் வாசிமுறையா? இன்பமும் துன்பமும் கலந்தே உலகம், அந்த இரண்டும் எல்லோரது வாழ்க்கையிலும் வந்து போகின்றன. இன்பம் வரும்போது மகிழ்கிறோம்,
ஆனால் துன்பம் வரும்போது துவண்டு விடுகிறோம். அவ்வாறின்றி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றால் எமது வாழ்க்கை அமைதி நிறைத்தாய் அமையும். ஓகேயா? ரைட் பிள்ளைகள், ஓகே, இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வகுப்புல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கெல்லாம் மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுங்க பிள்ளைகளை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். வலைக்கம் அஸ்ஸலாம் சார். ஜஸாக்கல்லாஹ்.